ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ பிச்சையா அவர்கள் முன்னாடி வந்து இந்த ஆரம்ப ஜெபத்தையோம்னா அந்த கண்ணம்மாவை கூப்பிட்டு வந்துருங்க போய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆரம்ப ஜெபம் பண்ணுங்க வாங்க. உள்ள வாங்க. பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா உங்களுடைய குமாரர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் இருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நேரம் வரை நீர் எங்களோடு கூட இருந்த எங்கள் நடத்தி நீர் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீ வருகின்ற ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களோடு கூட இருந்த எங்கள் நடத்தப் போகிற பிரதான கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்று நடக்க இருக்கின்ற அடுத்துள்ள ஆண்டவரே பிரச்சனைகளை ஆண்டவரை நீர் உங்கள் கரங்களில் கொடுக்குறோம்ப்பா. நீரே நடத்துவீர். உங்கள் நன்றி அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் கூடுவோம்ப்பா. நீர் செய்யப்போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் எங்களுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளாக இருக்க நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி நன்றி நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடி இருப்பீர்களோ அங்கே என்னை காண்பிக்கிற வாக்குகளை தேவனே. பூமியின் கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றி ஆண்டவரே மென்மேலும் மென்மேலும் அபிஷேகத்தால் நிரப்பி எங்களை நீ வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. கொடான கொடி சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரை வர வேண்டிய பிள்ளைகளை பத்திரமாக கொண்டு வந்து சேருங்க சுவாமி. ஆண்டவரை நடக்க வேண்டிய காரியங்களை உங்கள் கரத்தை முற்றிலுமாக பொறுப்பை ஒப்படைக்கிறேன் சுவாமி. அந்த ஆரம்பம் முதல் முடிவரை நீர் கூடவே நடத்தி கொடுப்பதற்காக சோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நேரத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்ன படட்டும்? மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருடைய கிருபை ஒரு நாளும் வீணாகாது. அது ஒரு நாளும் நம்ம விட்டு பிரியாது. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் பாடப்புற பாடல்கள் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவரால் கூடும். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரால் எல்லாமே கூடும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பாடலோடு ஆண்டவரை துதிப்போம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாம்
குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்த வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்த வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுவோம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை. அதாவது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும், ஒரு விஷயத்தில் நமக்கு ஆக வேண்டும்னா இல்லாதவைகளை இருக்கிறது போல ஆக வைக்கணும். எப்படி? இருக்கிறது போல. இதுதான் மெயின். நிறைய நேரம் ஆவியானவர் பெரிய கூட்டங்கள் நடுவில் வெளிப்பட மாட்டார், சிறிய கூட்டங்கள் நடுவில் வெளிப்படுவார். அவன் அந்த சிறிய கூட்டத்தில் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல, அப்படின்னா நாம் இருக்கிறது போல பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னத்தை பார்க்கணுமா? இருக்கிறது போல. அதனால தான் உம்மால் ஆகாத காரியம். அந்த ஒன்றுமில்லையை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்காருன்னா, உன்னால் ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய விசுவாசம் ஆகும். ஆக்க பிறந்தவர்கள், நம்ம தமிழ் மொழியில் சொல்லுவார் ஆக்க பிறந்தவன் ஆற பிறக்க பிறலேன்ன மாதிரி. ஆனால் வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது, வேத மொழி சொல்லுது உன்னால் ஆகும். அல்லேலூயா. உலகத்தான் பாடியிருக்கான் உன்னால் முடியும் தம்பி தம்பின்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்களால் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நாம் அவரை பார்த்து சொல்கிறோம் கூடுமே எல்லாம் கூடுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுமா? கையை தட்டி. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாததே ஒன்றுமில்லை, உம்மால் கூடாத
கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கையை தட்டி கடந்தீரையா, கடந்து அழகிறீரே. கடல் மீது நடந்தீரையா, கடந்து அழகிறீரே. சாத்தானை ஒதுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒதுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாததே ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாததே ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நல்ல விசுவாசத்தோட ஆமென். உம்மாலே எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். நாம விசுவாசிக்கிறனால நமக்கு எல்லாம் கூடும். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடிக்கதையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடிக்கதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. ஆபிரகாம் அவன் 99 வயசுலையும் விசுவாசத்தை என்ன பண்ணலையாம், விடல. ஒரு மறுமலர்ச்சி உண்டாகிட்டு கொண்டிருக்கும் ஸ்பிரிச்சுவல் வாழ்வில். மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. என்ஜாய் பண்ணி கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? டிவிக்கே பார்த்து ஒரு இடத்துல கூட வர மாட்டான்னு சொன்னாங்க. ஆனா 100 இது அவனுடைய நம்பிக்கை. உம் நாம
நாமம் சொன்னால் பேய்கள் ஓடுதையா. உன் நாமம் சொன்னால் பேய்கள் ஓடுதையா. உன் பேர கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உன் பேர கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உன்னால எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நன்றி இயேசுவே. கூடுமே எல்லாம் கூடுமே, உன்னால எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உன்னாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. முழு மனதோடு கூடுமே எல்லாம் கூடுமே, உன்னாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆண்டவரால கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்ம திரும்ப 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 சொல்ல 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 நம்ம நேற்று அறிக்கையிட்டதெல்லாம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, செய்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அன்னைக்கு ஜெபித்த ஜெபங்கள்லாம் சாகலை, இன்னைக்கு உயிரோடு இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்கிற எல்லா வார்த்தைகளும் நாளைக்கு நடக்கும். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிடணும், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. இது பேர் என்ன வேர்ல்டு? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுனா ஸ்பிரிட் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகம். என்ன உலகம்? ஆவிக்குரிய உலகம். ஆவிக்குரிய உலகத்தில் 2026 வருஷமும் பேசிக்கிட்டே இருக்கான் ஜனங்கள். ஆனால் இப்போ அது நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இல்லையா? அதனால் நீங்கள் நினைக்கலாம், என்னடா திரும்ப திரும்ப கூடுமே கூடுமே கூடுமேன்னு. நம்ம சொல்ல 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 அடிக்கிற அடியில் அம்மியும் நகரம் போல நம்ம வாழ்க்கையில் நடக்காததெல்லாம் கூடி வரும். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் நம்முடைய இருதயம், மாம்சம், சூழ்நிலை நம்மளை பார்த்து என்ன பண்ணும் தெரியுமா? கொஞ்சம் நக்கல் பண்ணோம். அல்லேலூயா. கொஞ்சம் கிண்டல் பண்ணோம். ஆமாம், என்ன விசுவாசம், என்ன விசுவாசம்னு. நல்ல தொழில் சொல்லட்டுமா? விசுவாசத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு நல்லவர். சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்ற பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்தும். கையை தட்டி விசுவாசப்படும். எனக்கு நல்லவர், வேற எவனுக்கு நல்லவரா இல்லையோ, எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உற்சாகத்தோடு அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கையை தட்டி இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. விசுவாசியின் கண்களை, குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர்,
கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்ல கையை தட்டி அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். உற்சாகத்தோடு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நாம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நாம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கையை தட்டி தட்டி அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். நல்ல உணர்ந்தே இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். அல்லேலூயா. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. கையை தட்டி குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். உணர்ந்தே இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். நல்ல சொல்லுவார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர், அவர் என்றென்றும் 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 மாறாதவர், எனக்கு மாற மாட்டார், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹalleluya, 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 ஆமென்.
குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆமென். ஆவியில களி கூர்ந்து பாடணும். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். அறிக்கையிடுவோம். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்தவர்கள் வாழ்வே கிருபையால் மீட்பே பரிசுத்த ஆவியினால். ஓ கிறிஸ்தவர்கள் வாழ்வே கிருபையால் மீட்பே பரிசுத்த ஆவியினால். நல்ல குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே எங்கள் என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். க்ளோரி. பாவமெல்லாம் பறந்துட்டு, நோய்களெல்லாம் தீர்ந்துட்டு. நோய் இல்லை, பாவம் இல்லை, அநியாயம் இல்லை, அக்கிரமம் இல்லை. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. கையை தட்டி ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே எங்கள் இயேசுவின் சன்னிதானத்தில். ஓ குதூகலம் கொண்டாட்டமே எங்கள் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். இயேசுவின் சன்னிதானத்தில் எப்பொழுதும் குதூகலம் கொண்டாட்டம் தான். விசுவாசிக்கிறவர்களுக்கு கொண்டாட்டம் தான், விசுவாசிக்காதவர்களுக்கு திண்டாட்டம். வல்லவரம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மீது வெற்றி தந்தார். நிச்சயமாகவே வல்லவரம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மீது வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஆமென். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். கையை தட்டி குதூகலம் கொண்டாட்டமே எங்கள் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே எங்கள் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே குதூகலம் தான், என்னைக்குமே ஆனந்தம் தான். ஆனந்தத்தை ஒருவரால் எடுக்க முடியாது, சந்தோஷத்தை ஒருவரால் எடுக்க முடியாது, நிம்மதியை ஒரு நாள் எடுக்க முடியாது. எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார்.
எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்பார். கையை தட்டி ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்பார். குதூகலம் கொண்டாட்டமே, குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நம்பத்தக்கவர். சொல்லுங்க, என்னத்தக்கவர்? நம்பத்தக்கவர். ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நம்பத்தக்கவர். அப்படியே ஆராதனைக்குள்ள நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. கையை தட்டி. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆமென். நம்மளை பெருக செய்கிறவர் அவர். அவர் நினைச்சாதான் பெருக்கம் வரும். அவர் நினைச்சா சுருக்கம், அவர் நினைச்சா பெருக்கம், நம்ம நினைச்சா பெருக்கம். என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்ல மகிமையின் மேகமே. எல்லாடி நான் நடந்த போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்ல மகிமையின் மேகமே. நான் கல்லாடி நடந்த போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்த நான் முடிந்ததே, ரகபோ தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்த நான் முடிந்ததே, ரகபோ தொடங்கியதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. கையை தட்டி. எல் ஷடாய் தெய்வமே, இயேசுவே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா ராஜனே, என்னை பெருக செய்பவரே. ஆமென். நம்மை பெருக செய்கிறார் எல் ஷடாய். வாயை திறந்து சொல்லுவாங்க, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, யெகோவா தேவனே, என் ராஜனே. ஓ நம்பத்தக்கவரே, எனக்கு எல்லாத்தையும் செய்கிறவரே, எல்லாம் செஞ்சு முடிச்சவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உம்மை மகிமைப்படுத்துகிறோம்.
அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தே. குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தேன். எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தேன். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, ஆமென். வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனுபுத்திரனல்ல. 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 எல் ஷடாய் தெய்வமே, என்னை வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. சொல்லி பாருங்க. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. நம்பத்தக்கவர் அவர் ஒருவர் தானே, அவரை அல்லாமல் நமக்கு யாருமே இல்லை. அவரே நம்பத்தக்கவர், பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதனும் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் தேவன், எல் ஷடாய். வாயை திறந்து சொல்லுங்க சபா, எல் ஷடாய், சர்வ வல்லவர், யெகோவா தேவன், என்னை பெருக பண்ணுவார், என்னை பெருக பண்ணுவார்,
என்னை பெருக பண்ணுவார். என்னை பெருக பண்ணுவார். நான் சொல்லுவது எனக்கு வாய்க்கும். நான் சொல்லுவது எனக்கு நான் சொல்லுவது சிருஷ்டிக்கப்படும். நான் சொல்லுவது சிருஷ்டிக்கப்படும். எல் ஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை பெருக பண்றீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் குறுகி போகல, நான் குறுகி போவேன். பெருக்க. இயேசுனுடைய கை குறுகுவதில்லையாம், அவருடைய செவி மந்தமாகுவதில்லை, அவருடைய கை குறுகின கை அல்ல, அது பெருகின கை. அந்த கை நம்ம மேல அமரும்படிக்கு எல் ஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. 1 2 3 நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மன புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மன புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. ஓ எல் ஷடா தெய்வமே அமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே. கைகளை உயர்த்தி ஆத்மார்த்தமாய் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர்தானே. திரும்ப நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடா தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே. நிச்சயமாகவே என்னை தெய்வம் பெருக்கம் வல்லமை உள்ளவரே. வாய திறந்து எல் ஷடா தேவனே என்னை பெருக செய்பவரே. ஆமென் பிதாவே, ஆமென் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் பிதாவே. நான் இன்னைக்கு என்னெல்லாம் வாயை திறந்து சொன்னனோ அதுதான் என் வாழ்க்கையில சிருஷ்டிப்பு உண்டாகிறது, அதுதான் நடக்கும், அதுதான் என் வாழ்க்கையை சுற்றி நடக்கும். இந்த 3வது நாள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற நமது வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய பெருக்கம். அந்த பெருக்கத்தை யாராலையும் தடுக்க முடியாது.
அது ஒரு பெருக்கம் என்கிற ஒரு நாளை தான் இன்னைக்கு ஆவியானவர் திரும்ப 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 தேவ மனிதர்கள் தானாய் பேசுவதில்லை, அவர்கள் ஆவியில ஏவப்பட்டு பேசுகிற வார்த்தை, அது புறப்பட்டு பிறந்து வருகிற வார்த்தை. அந்த வார்த்தை உலகத்துக்குள்ளே அது ஜெயத்தை கொண்டு வருகிறது. அந்த வார்த்தையை நம்புகிறவன் நீதிமான் பிழைக்கிறான். அந்த வார்த்தையை சொல்லுகிறவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். உங்களால் மட்டும்தான் கூடும். இயேசு நம்ம பார்த்தாங்கள கூடும், உனக்கு பெருக்கம் கூடும், உனக்கு கூடும், அக்கௌண்ட் அளவு கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். இதை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன். யார் என்னை என்ன நினைச்சாலும் சரி, யார் என்னை என்ன தப்பா நினைச்சாலும் சரி, என்னை என்ன நினைச்சாலும் சரி, ஆனா நான் பெருகுவேன், நான் பெருகுவேன், நான் பெருகுவேன். எல்ஷடாவால் பெருகுவேன், யெகோவா தேவனால் பெருகுவேன். பெருக்கத்துக்கு தான் என்னை அழைத்து வந்திருக்கிற. கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை ரிசீவ் பண்ணி, இந்த நாள் ஒரு பெருக்கத்தின் நாள், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறதே, அதுதான் பெருக்கம். ஒரு தீர்கார பல 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 சீகடரமன தரவர வரதட டிகட் குணவரியா தகடம நகடோல ஏரியா குராட் பனவன மன தீலி வியா குரமி அஸ்வர வர ராக துராமி நியாந்தலோ தட்டரோட்டி ரபரக்கடமன உறைவு இல்லை, நிறைவு, உறைவு இல்லை, நிறைவே, உறைவு இல்லை, நிறைவே, நிறைவே, நிறைவு. குறைவு இல்லை, வாழ்க்கையில குறைவு வராது. குறைவு விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் நடக்கும். அடுத்தவங்களெல்லாம் பார்த்து அப்படி இப்படி இவங்களே இப்படி இருக்காங்களே இல்லை, நம்மளுக்கு இன்னைக்கே நிறைவு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல 3வது நாள் கூட்டத்துக்காய் நன்றி. யெகோவா தேவன் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கிருபை வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம மத்தியில் இருக்கிற 3 ஊழியக்காரங்க வந்து இன்னைக்கு ஜெபிக்கணும். மார்க்கு 9:23 எடுங்க. மார்க்கு 9:23 வசனத்தை வைத்து மத்தியில் இருக்கிற ஊழியர்கள் தாராளமாக வந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு அவனை நோக்கி, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை வச்சு வந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல அந்நிய பாஷையில் ஆவியில் நிறைஞ்சி வாங்க வாங்க. இந்த மைக்கை யூஸ் பண்ணுங்க, இந்த மைக்கை யூஸ் பண்ண வேண்டாம். வாங்க டக்குன்னு அந்த மியூசிக் பாயிண்ட் 2க்கு கொண்டு. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, சோத்திரம் 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 அப்பா. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று கூறினார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்காக நமக்கு நன்றியோடு சோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மார்க் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி இயேசு அவனை நோக்கி, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆண்டவர்
நாம் அவருடைய வார்த்தையின்படி நாம் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் நம்மளை காத்துக்கொள்கிறது. இந்த விசுவாசத்தினால் நாம் ஒரு குறைவில்லாமல் வாழ வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி ஆண்டவரை மையப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம் அப்பா, சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வார்த்தைகளை கேட்பதற்காக நன்றி. சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலைகாட்சி ஜெபம் பண்ணுவோம். இந்த 3ஆம் நாள் ஊழியத்துக்கு ஹல்லேலூயா, கன்வென்ஷனுக்கு ஹல்லேலூயா வேறு நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 3ஆம் நாள் வார்த்தை தந்த தேவன். ஹல்லேலூயா. மார்க் 9:23 சொன்னது போல இயேசு அவனை நோக்கி விசுவாச குடும்பங்களால் அல்ல உன்னால் ஆகும், விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும். ஆமென். விசுவாசம் எல்லாம் கூடும். இந்த வார்த்தையின்படி விசுவாசத்தில் எல்லாம் கூடும் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்க விசுவாசத்தின்படி ஆகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீட்டுல பார்க்கிற சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, சிறுவர்களே, வாலிபர்களே, அப்பா நீங்க காண்கிற இந்த விசுவாசத்தை உங்களால் ஆகும் என்று வார்த்தைப்படி தேவன் உங்களோடு பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும், தாசர் மரத்தை வெளிப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆகும். அந்த விசுவாசம் உங்களுக்கு கூடும்போது எல்லாவற்றையும் எல்லா காரியத்திலும் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ரபடா ஷக ரகலபர ஷர ரிகலபலபலா ரிக ரகனமரதனன ரகலபலடா ரிப ரபலப ஷபரப கபரபலபரபரபரபரபர. உம்மாளாகும் அப்பா, உம்மாளாகும், எல்லாம் ஆகும். இந்த வார்த்தைப்படி அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும், இந்த நாட்களிலும், இந்த மாசத்திலும், இந்த வருடத்திலும் வார்த்தைப்படி எல்லாம் ஆகிவிட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எல்லாம் கூடிவிட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லாம் தந்து விட்டது என்று விசுவாசிக்கிறோம்ப்பா. ஐஸ்வர்ய, சம்பத்து, கணம் எல்லாம் எங்களுக்கு தந்து விட்டதுக்காக கோடான கோடி நன்றி சோத்தரிக்கிறோங்க தாவே. அப்பா தாசனை மறுத்து வெளிப்படுங்க, நாம மட்டும் மையப்படட்டும் அப்பா. பெரிய காரியம் செய்யுங்க. நசரேயனான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வார்த்தை தாசன் மூலியமாக வெளிப்படுத்துவதற்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்குமானால் கூடும், எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவனு எவனும் எல்லாமே கூடுமாமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். ஆண்டவர் நேற்று சொன்ன வார்த்தையின்படி நம்ம இருதயத்தில், நம்ம முழு இருதயத்தில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். நம்ம பிரச்சனை, போராட்டங்கள் எது வந்தாலும் தேவன்கிட்ட விட்டு கொடுத்துடணும். நம்ம விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கும் ஒரு ஆத்மாவுக்கும் விசுவாசம் வேணும். தேவன் செய்வார். சர்ச்சுக்கு வந்துட்டான், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல, போகும்போது ஒன்றும் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு எல்லாம் நிறைவேற்றி அனுப்புவார். ஹல்லேலூயா. நீ முழு இருதயத்தில் எனக்காண்டி ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்க வேண்டும். அது ஒரு துளியோட கம்மியாகக்கூடாது. 100க்கு 100 விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உண்மையா விசுவாசித்தால் கர்த்தர் எல்லாமே கூடுமாம். நம்ம பிரச்சனை, போராட்டம், கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுக்காண்டி நாங்கள் சொன்ன அன்பின் பிதாவே இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் கூடும் ஆண்டவர். விசுவாசினால் எல்லாம் கூடும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. எங்களுக்கு இது நாள் ஆண்டவரை தாசனை மறைத்து உன்னுடைய வார்த்தை வெளிப்படுத்துவதற்காக, சத்திய வார்த்தை வெளிப்படுத்துவதற்காக நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான தரத்தில் அசைவாடுவதற்காக நன்றி ஆண்டவரே. சொப்பா கர்த்தர் நீ பெரிய காரியங்களை அந்த விசுவாசப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. பால் எங்களுக்கு எல்லாம் கூடணும் ஆண்டவரே. எல்லா கஷ்டங்கள் மாறணும் ஆண்டவரே. இந்த இடத்துல நிறைய விசுவாசி ஆத்மா
அதிகமாக கொண்டு வரும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேகர் வேற கொண்டு வரும்படியா செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் நீர் பெரிய காரியம் செய்யக்கூடிய நன்றி ஆண்டவரே. எங்கள் விசுவாசங்கள் எல்லாம் கூடணும் ஆண்டவரே. சப்பா இயேசு நான் கேட்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 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 அங்கே உயரத்துப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். இந்த 3வது நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய அன்பின் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காலையில் 10 மணி அளவில் நான் நமது உதவங்கரங்கள் ஊழியத்தின் சார்பில் ஜனங்களை சந்திக்க போயிட்டு இருந்தேன். அவர்களை சந்தித்து விசாரித்து அரிசி கொடுப்பதற்காக நானும் நமது மூப்பர் இயேசுதாசும் சென்றோம். அப்போ போகிற வழியில் தேவன் என்னோடு கூட இன்னைக்கு மாலையில் என்ன வார்த்தையை ஆண்டவரே ஜனங்க மத்தியில் பேசணும். நீங்கள் நாள் பேசுனீங்க, எங்களுடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்குன்னு எங்களுக்கு கற்றுத்து கொடுத்தீங்க. 2வது நாள் நீங்கள் பேசுனீங்க, விசுவாசத்தினாலே தான் நீதிமான் நீங்கள் பிழைப்பீங்க, அப்போ தான் ஏன் நீதி வெளிப்படுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு பேசின வார்த்தை மார்க் 9:23. அல்லேலூயா. எடுக்கலாமா? மார்க்கு 9 அதில் 20 வாசிங்களேன். 9ல் 20 ஒரு ஆள் மைக்கு கொடுத்தீங்கன்னா மைக்கில் நல்லா தெளிவாக வாசிங்க, திக்காமல் வாசிங்க. சகோதரன் வாஸ்தாரன் அவர் கையில் கொடுங்க. அல்லேலூயா. வாசிங்க பிரதர், மைக்கில் தெளிவாக வாசிங்க. 20 வாசிங்க. புதிய ஏற்பாடு மார்க்கு 9வது அதிகாரம் 20 23 வரை வாசி. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாய் என்று எவ்வளவு நாளாக இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உன்னிடத்துக்கு உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேந்திரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாச கூடுமானால் எல்லாம் ஆகும். விசுவாசத்தை என்னால் கூடுமான்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. தெளிவாக வாசிக்கணும் பைபிள். அல்லேலூயா. சும்மா ஏனக்கா குணைக்கான வாசிக்கக்கூடாது. வீட்டில் நல்ல சத்தமாக வாசித்து பழகணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். 23 தெளிவாக வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். சொல்லுங்க. நான் விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும். என்ன ஆகும்? அது ஆகும். வாயை திறந்து சொல்லுங்க. அது ஆகும். சொல்லுங்க. எல்லாம் நல்ல சத்தமா சொல்லுங்க. அது ஆகும். இன்னும் வாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு வாயை திறந்து நல்ல நாக்க வலிச்சுட்டு வர. நல்ல வாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என்னடா பாஸ்டர் இப்படி சொல்ற நினைக்காத. உன்னை திருத்தலன்னு திருந்த மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இல்ல விசுவாசிக்கிறவனுக்கு சொல்லு பாப்போம். வாயை திறந்து விசுவாசிக்கிறவனுக்கு ஆகும். நீ விசுவாசித்தால் அது ஆகும். ஆமென். சொல்லுங்க. நான் விசுவாசிப்பேன். சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. நான் விசுவாசிப்பேன். அது எனக்கு ஆகும். இயேசு
அந்த இடத்துல சீசர்கள் இருந்தார்கள். அந்த இடத்துல பையனுடைய அப்பனும் இருந்தான். அல்லேலூயா. அந்த அப்பனை பார்த்து தான் சொல்றாரு, நீ விசுவாசிக்க முடிஞ்சா அது உனக்கு ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் புதிய தமிழாக்கத்திலிருந்து வாசிக்கிறேன். இயேசு அப்பையனின் தந்தையிடம், உங்களால் முடியுமானால் செய்யுங்கள். என்ன சொல்றாரு? முடியுமானா செய்யி. உன்னால காப்பி போட முடிஞ்சா செய்யி, இல்லைன்னா என்ன உயிரை வாங்காத அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? அல்லேலூயா. அப்ப இயேசு அந்த பையனுடைய அப்பாட்ட சொல்றாரு, உன்னால முடியுமா அப்பன் செய், முடியலைன்னா மூடிக்கிட்டு இரு. அப்படிதானே அர்த்தம்? அப்போ நீ விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும். அது இந்த தமிழ்ல. ஆனா இந்த தூய தமிழ்ல உங்களால விசுவாசிக்க முடிஞ்சா செய். அப்ப தேவன் விசுவாசிக்கிறவர்களை செய்ய சொல்றாரு. நம்ம என்ன பாத்திரத்தை எடுத்து செய்ய முடியும்? அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தை எப்படி செஞ்சாரு? எப்படி செஞ்சாரு? எல்லாருக்குமே தெரியும், வார்த்தையினால தான் செஞ்சாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த பையனுடைய அப்பாவை பார்த்து சொல்றாரு, உன்னால செய்ய முடிஞ்சா செய், அப்படி இல்லைன்னா நீ ஊழியக்காரன் கொண்டு வா, இல்லைன்னா என்கிட்ட கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்காரு. அது பாருங்க, இதுல ரொம்ப அருமையா இருக்கும் இந்த வார்த்தை. நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இயேசு அப்பையனின் தந்தையிடம், உங்களால் முடியுமானால் செய்யுங்கள் என்றார். விசுவாசம் கொண்டவர்களுக்கு எல்லா காரியங்களும் செய்து முடிக்க தக்கதாக என்றார். என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவர்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்ய முடிக்க அந்த காரியத்தை அது அவர்களுக்கு தகும். அப்ப நம்மள ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு அது தகும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க, எனக்கு அது தகும், அது என்னால் ஆகும், என்னால் ஆகும். நாம முதல்ல எப்படி பாடணும் தெரியுமா? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மால எல்லாம் ஆகும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னால இல்ல உன்னால ஆகும். அல்லேலூயா. ஆனா ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாமே என்னாலே ஆகும். முடியும், எல்லாம் முடியும், என்னாலே எல்லாமே முடியும். அல்லேலூயா. அப்போ நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும். அன்பான ஊழியர்களே, அன்பான விசுவாசிகளே, கொஞ்சம் கவனிக்கணும். தேவனால எல்லாம் கூடும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனா தேவன் நம்ம பார்த்து சொல்றாரு, உன்னாலையும் முடியும். அல்லேலூயா. உன்னை ஒரு பொம்பளைன்னு நினைக்கலாம், உன்னை ஒரு ஆம்பளைன்னு நினைக்கலாம், உன்னை ஒண்ணு இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா அவன் நினைப்பெல்லாம் தாண்டி உன்னால முடியும். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னான்டா? அவன் என்னடா சொன்னான் அப்படின்னு நீங்க ஷார்ட்ல பாத்தீங்களா? விஜய் என்ன சொன்னான்? அவன் என்னடா சொன்னான்? அவன் என்னடா சொன்னான்? அவன் ஆட்சிக்கு வந்துருவானடா, ஆட்சிக்கு வந்துருவானடா அப்படின்னு என்ன சொல்லிட்டு இப்போ வச்சாம் பாருங்க, ஆப்பு 100க்கு தாண்டி நிற்கான். அல்லேலூயா. 70 வருஷம் 1977 நடந்த சரித்திர புரட்சிய, பொற்கால ஆட்சிய கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. 3 வாரத்துக்கு முன்ன என் ஆவிக்குரிய தகப்பன் சொன்னான், சூரியன் எழும்புவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. அல்லேலூயா. இது அன்னைக்கே வந்துட்டு தாவீது உள்ள வரான். தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்றான், சவுல்
அவன் மகன் பேர் என்ன? யோனத்தான். அப்பனும் மகனும் வீட்டுக்கு போங்க. சொல்லுங்க, அப்பனும் மகனும் வீட்டுக்கு போங்க, தாவீதுக்கு இடத்த கொடுத்துருங்க. அல்லேலூயா. வந்துட்டானா தாவீது? என்னடா சொன்னா? சின்ன பையன் சொன்னானா? இப்ப பாருடா எப்படி. அல்லேலூயா. சீமான் 5 மணிக்கு வெளியே விட்டுருக்காரு. என்ன விட்டுருக்காரு தெரியுமா? ஒத்த பைய கூட நாங்க ஜெயிக்கலையா, 0லாம் இருக்கோம். அழுதுகிட்டு இருக்கான். ஒரு 5 பேர் வந்துடும் பார்த்து உள்ள போய் தம்பி கூட நிக்கலான்னு பார்த்தா அதுக்கு கூட வழி இல்லையே. சே, இந்த மக்கள் நம்மளை ஏத்துக்கிடல. அழுதுட்டா. அன்பானவர்களே, உன்னை எந்த இடத்துல முடியாதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்னால செய்ய முடிஞ்ச செய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானிச்சு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு என்ன ஒப்பனையான சாட்சிகள்லாம் நான் கொண்டு வரலாம் ஆண்டவரே அப்படிங்கும்போது 2023 உங்க மாமனாருக்கு நடந்த சாட்சியை கொண்டு வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 2022 கடைசியில உங்க ஆட்சிக்கு நடந்த விஷயம், உங்களுடைய ஆட்சிக்கு நடந்த விஷயத்தை கொண்டு வானார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரே வீட்டில் ஒரே வருஷத்தில் ஒரு 4-5 மாசத்துக்குள்ள மாமியாலும் படுத்தாச்சு, மருமகனும் படுத்துட்டார். ஆனால் இன்னைக்கு 2 பேருமே ஜீவனோட இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ இங்கே இந்த நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த பையன் பிறந்த நாளில் இருந்து, அதாவது சிறு பிள்ளையில் இருந்து தீனியும் தண்ணீரிலையும் ஓடி ஓடி போய் விழுவான். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு அசுத்த ஆவி கிரியை செய்து கொண்டிருந்தது. அவன் ஒரு ஊழியக்காரண்டெல்லாம் போய் நின்றுக்கான். அவனுனால என்ன பண்ண முடியல. அதனால ஆண்டவர் சொன்னார், உன்னால முடிஞ்சா செய், இல்லைன்னா தூரப்போ. அல்லேலூயா. அதை மாதிரி இப்போ அந்த பையனோட அப்பண்டியும் எழுதாரு, அவனோட முடியல தான் நீங்கள் வந்திருக்க, ஆனால் இப்போ உனக்கு நான் சொல்லித்தரேன், உன்னால முடியும். அல்லேலூயா. என்ன பண்றாரு ஆண்டவர்? என்னால மட்டும் அல்ல, உன்னாலையும் முடியும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய முதல் நாள் துவக்கம் என்ன? உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். அல்லேலூயா. அப்ப 2வது நாள் கூட்டத்தில் ஆண்டவர் என்ன பேசினாரு? உன் விசுவாசமே உன்னை பிழைக்க வைக்கும் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, 3வது நாள், உன்னால செய்ய முடிஞ்சாத செய், தாமதம் பண்ணாத. அல்லேலூயா. அந்த பையன் அடிக்கடி தீலையும் தண்ணியிலையும் விடுறனால அவனை இயேசுகிட்ட கொண்டு வந்தனால ஆண்டவர் சொன்னார், பையனுடைய அப்பாவுக்கு தான் ட்ரைனிங், சீசர்களுக்கு இல்லை. உன்னால முடியும், அதனால செய். நீ விசுவாசிச்சா அது கூடும். வலையிலையா சொல்லுங்க, நாம விசுவாசிச்சா அது கூடும். ஐயாவுடைய விசுவாசமோ என் விசுவாசமோ அல்ல, நம்ம விசுவாசத்துக்குள்ள முடிகிற காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், என்ன சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிறவர்கள், உங்களை வெளியே இருக்கிறவர்கள் எல்லாருமே முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லுவார்கள். ஆனா நீங்க சொல்லணும், நான் விசுவாசித்தால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்பந்தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, அந்த பாட்டிக்கு 91 வயசாச்சு. எத்தனை வயசாயிட்டு? 91 வயசாகி இந்த குறுக்கு எலும்பு இங்கெல்லாம் இல்லை, இந்த தொடைக்கு பக்கத்தில் இந்த கிராஸாக இருக்கிற எலும்பு உடைஞ்சிட்டுனா நமக்கு கெட்டு போடுவதேக்கே கஷ்டமா இல்லையா? அதை ஆப்ரேஷன் பண்ணி ஒட்ட வைக்கணும்னா மிகவும் கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ
அப்போ நான் இளையராஜா டாக்டர்கிட்ட அந்த பாட்டியை தூக்கிட்டு போனேன். ராத்திரி இந்த மாதிரி கருக்கள்லாம் விழுந்துட்டாங்க. நானும் என் மனைவி ஊழியத்துக்கு வந்த இடத்துல உடனே திரும்ப போய் தூக்கிட்டு போய் அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காட்டும்போது இளையராஜா டாக்டர் ஒரு 10 மணிக்கு சொன்னார், பாட்டிக்கு 80% ஹார்ட்டு இல்லை. நாம் ஏதாச்சும் அவங்களுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்தோம்னா அப்புறம் பாட்டி எந்திக்கணுமப்பா அப்படின்ட்டு. ஓவர் டோஸ் ஆகிட்டுனா என்ன ஆயிரும், ஹார்ட்டு ஃபீட்டு ஆஃப் ஆயிரும். அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஒன்று இப்படி ஆகும், ஒன்று அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், சரி இருக்கிற வரைக்கும் நல்ல சாப்பாடை கொடுத்து பாட்டிக்கு கொட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை, பாட்டிகிட்ட நம்மளே கேட்போமே, பாட்டி ஜெபம் பண்ணி கட்டு போட்டு நீ உயிரோடு இருக்கணுமா இல்லை ஜெபம் பண்ணி உன்னை அனுப்பிடுமான்னு கேட்டேன். அப்போ பாட்டி சொன்னால், எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு கட்டு போட்டு நான் உயிரோடு இருக்கணும். அல்லேலூயா. என்ன இருக்கணும்? அப்போ அந்த பாட்டிக்குள்ளே என்ன உள்ளே வந்துட்டு முடியும் அப்பனோடனே நேராக எங்கள் ஊரில் தர்மான ஒரு தடவரவர் இருக்கிறார், நைனா பையன். அவன்கிட்ட போனோன்னே அவன் என்ன, இந்த இடத்துல பாட்டி நிற்குமான, நீ கெட்டு போடுன்னு அது நிற்கும். அல்லேலூயா. வைத்தியம் முடியாதுன்னு தான் சொல்லுவான், ஸ்கேனு முடியாதுன்னு தான் சொல்லும், எக்ஸ்ரே முடியாதுன்னு தான் சொல்லும், ஹார்ட்டு முடியாதுன்னு தான் சொல்லும். ஆனால் நம்முடைய விசுவாசம் முடியுங்கும். அல்லேலூயா. என்ன சொல்லும்? முடியும். ஏன்னா உன்னால முடியும். நீ முடிக்கணும்னா நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டன்னா உன் விசுவாசத்தினால எல்லாம் கூடும். ஒட்டாதது ஒட்டும், போவாததும் நிற்கும். அல்லேலூயா. இன்னைக்கும் பாட்டி உயிரோடு இருக்கிறார்கள், நடக்கிறார்கள். அது ஒட்டிட்டு. அல்லேலூயா. பாட்டியுடைய தங்கச்சியெல்லாம் டிக்கெட் எடுத்தாச்சு, தம்பிமாரெலாம் டிக்கெட் எடுத்தாச்சு. ஆமாம், இந்த 11 பேரில் பாட்டி மட்டும் விசுவாசத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அடிக்கடி நான் விசுவாசிப்பேன். ஆண்டவர் சொன்னார் எல்லாம் கூடும். ஆமென், ஆமென், ஆமென். அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்ததை பேசும்போது இனி நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சொன்னார், எங்கள் அப்பாவுக்கு நடந்த ஸ்டோரியை நீ எடுத்து பேசலாமே அப்படின்னார். அல்லேலூயா. அதுக்கு முழுக்க முழுக்க 10 நாள் என் கூட இரவும் பகலும் சகோதரன் தான் இருந்தார். இவர் இருந்தார். நாங்கள் தூக்கிட்டு போகும்போது வாய் மட்டும்தான் பிளந்திருந்ததை தவிர கையோ காலோ எதுவுமே அசைக்கலை. இவங்க அண்ணன் ஒருத்தன் வந்திருந்தான். ஆமாம், அவன் என்ன சொன்னான்னா, செத்துட்டாரு, விழுந்துட்டு ஊருக்கெல்லாம் சொல்லுவோம், ஊருக்காரனை பூரா யாரும் இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெட்டி அடிங்க, குழியை தோண்டுங்க, இப்படின்னு அவன் அறிக்கையிட்டே அலைஞ்சான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? கூடும். ஏன் கூடுன்னு சொல்லி கொடுத்தார் தெரியுமா? இந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசிக்கணும். அந்த பையனுடைய அப்பாட்ட அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9:23 அங்கே ரொம்ப தெளிவாக சொல்லுது. நான் 20 உங்களுக்கு தெளிவாக வாசிக்கிறேன். ஆகையால் இயேசுவிடம் சீசர்கள் பையனை கொண்டு வந்தனர். பிசாசு இயேசுவை பார்த்து பையனை தாக்கியது. அவன் தரையில் விழுந்து உருண்டான். அவன் வாயில் நுரை தள்ளினான். இயேசு அப்பாவின் அப்பையனின் தந்தையிடம் இவ்வாறு எவ்வளவு காலமாக இது இவனுக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்று கேட்டார்.
அதற்கு அவன் தந்தை, அவன் சிறு வயதிலிருந்தே சமயத்தில் இது உள்ளது. பிசாசு பலமுறை இவனை கொல்லுவதற்காக நீரிலும் நெருப்பிலும் தள்ளியிருக்கிறது. உங்களை ஏதாவது செய்ய முடியுமானால் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டான். அல்லேலூயா. அதாவது வியாதிய, பலவீனத்தை, தரித்திரத்தை, போராட்டத்தை தேவன் கொண்டு வரமாட்டார். அல்லேலூயா. ஆனால் எது கொண்டு வரும்? அந்த பையனை பிசாசு சாகடிக்கும்படிக்கு அநேக முறை தீயில தள்ளப்பட, அநேக முறை தண்ணீரில் தள்ளும்படிக்கு கொண்டு போனது. ஆனால் அப்பா அந்த பையனுடைய அப்பா சொல்கிறாரு, உங்களால் ஏதாயிலும் செய்ய முடியுமா? அல்லேலூயா. இங்கே பையனுடைய அப்பா இயேசுட்ட கேட்காரு, உங்களால் ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்காரு. ஆனால் இயேசு சொல்கிறாரு, என்னாலையும் முடியும், உன்னாலையும் முடியும். அல்லேலூயா. இயேசு இங்கே சொல்லுகிறது காரணம் என்னன்னா, என்னால் மட்டும் இல்லை, இந்த பூமியில் உன்னாலையும் செய்ய முடியும். ஏன்னா உனக்குள்ள நிபந்தனையற்ற வல்லமை இருக்கு. அல்லேலூயா. யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு. நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு பிரச்சனை வந்துட்டுனா ஓடிடுவான். இருப்பானா? ஓடிடுவான். எங்களுக்கு காவலுக்கு வந்தவன் என்ன பண்ணான் தெரியுமா? பேக்கையும் தூக்கிட்டு போய், பணத்தையும் தூக்கிட்டு போய், ஏன் டிஷர்ட்டு பேண்ட்டையும் தூக்கிட்டு போயிட்டான். நான் ஆஸ்பத்திரியில் பேண்ட்டு போட முடியாமல், டிஷர்ட் போட முடியாமல் ஒரே சட்டையும் பேண்டி போட்டு 4 நாள் அலைஞ்சேன். காரணம் என்னென்னா, வந்தவன் காவலுக்கு வந்து தூக்கிட்டு போயிட்டான். நம்ம சொல்லதே கேட்க மாட்டேங்கான. அவர் தான் செத்து போயிட்டாருங்க நீங்கள் கேட்கவே மாட்டேங்கானே அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் லாத்திட்டு ஓடிட்டான். இல்லையா? அப்போ பாருங்க, நம்ம கூட இருக்கிறவன் போகிறது மாத்திரம் இல்லை, நம்ம பொருளையும் கிளம்பிட்டு போயிடுவான். அயோக்கிய போயிடுவோம். அப்படி தான் இருக்கான். அப்போ பாருங்க என்ன சொல்லுது இங்கே இயேசு. அப்பையனின் தகப்பனிடம், உங்களால் முடிந்தால் செய்யுங்கள். என்ன சொல்றாரு? ஐயா, உன்னால முடிந்தா செய், ஆனாலும் உன்னால முடியுங்க. அல்லேலூயா. அதான் நான் என்ன சொன்னேன், உன்னால் செஞ்சால் முடியலன்னா அடுத்தவனையாச்சும் செய்ய விடு. ஆனால் நீயும் செய்யாமல் என்னையும் செய்ய விடாமல் இருந்தால் நல்லா இருக்குமாயா? அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? செய்யணும். அல்லேலூயா. இயேசு இன்னைக்கு ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உன்னால முடியும், நீ செய். நமக்கு கட்டளை கொடுக்குற, நீ செய். உன்னால முடியும். நீ என்ன நினைக்கணும்? என்னால் முடியாது நீங்கள் நினைக்கிங்க. நான் இந்த 3 நாள் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளே வந்துட்டான் பிசாசு படம் எடுத்துக்கிட்டு, ரங்கன்னு. ஆனால் நான் இல்லை, நான் 3 நாள் முடிச்சு தான் ஆவேன். நீ என்ன நினச்சாலும் சரி, நீ எப்படி எந்த ரூட்டில் என்கிட்ட நீ வந்தாலும் சரி. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு எந்திரிக்க முன்னாடி 2 காலும் வரமாட்டேன்ட்டு, 2 கையும் வரமாட்டேன்ட்டு. ஆமாம், என் ஒய்ஃபு திடீர்னு நான் நெஞ்சு கத்துனேன். திடீர்னு நெஞ்சு இப்படி பார்த்தா, நான் கட்டில் படுத்து கிடந்தேன். திடீர்னு நெஞ்சு ஒரு 7:30 போல் இருக்கும், 7:30 6:30 போல் இருக்கும். டக்குன்னு எஞ்சி பார்த்தேன். ஏன்னா நான் காலைல எஞ்சி இவங்க கூட ஜோம் பண்ணிட்டு படுத்துட்டு திரும்ப எந்திரிக்க 2 காலும் ஒரு கரண்டை ஃபுல்லாக கரண்டை கால் வரைக்கும் என்ன ஆகிட்டு, 2 காலும் அப்படியே மறுத்து வராத மாதிரி இருந்துச்சு. கை 2 அப்படி கட்டி இருந்தேன்னா பெட்டை விட்டு என்ன பண்ண முடியல, எந்திரிக்க முடியும். வா அப்படின்னு ஒரு எந்திரிச்சு சத்தம் போட்டுட்டு டக்குன்னு எஞ்சி உட்காந்துட்டு, இது எனக்குரியதே கிடையாது. அல்லேலூயா. இது என்னது? எனக்கு உரியதே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு அப்படின்னு விரட்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக கால் மறுப்பு போயிட்டு, கை மறுப்பு போயிட்டு சாதாரணமாயிட்டு. அப்புறம் நான் உடனே உட்காந்து ஜெபத்தில் அனலைஸ் பண்ணேன். இன்னும் ஆண்டவர் 2 பேரை காட்டினார். இன்னைக்கு ஒருத்தருக்கு போய் அதை போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா.
அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க இதே தான் இன்னொருத்தரும் சொன்னாங்க. நீங்களும் கரெக்டாக சொன்னீங்க. நடந்தே தானே சொல்ல முடியும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே இயேசு என்ன சொல்றார் பாருங்க. இயேசு பையனின் தந்தையிடம் உங்களால் செய்ய முடியுமானால் செய்யுங்கள் என்கிறாய். விசுவாசமாம் கொண்டவர்களுக்கு எல்லா காரியங்களும் செய்து முடிக்க தக்கவைகளாக இருக்கிறது. அதாவது விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும்னா உங்களால் விசுவாசிச்சா எல்லாத்தையும் தக்க வைக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தையில் தக்க வைக்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது. அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுட்டு இருக்கிற உன் நகை பேங்கில் திருப்ப முடியாமல் ஏலத்துக்கு போகும்னு நினைக்கிற ஒன்றுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் தக்க வைக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் கணவன் உயிர் போயிரு நீ நினைக்க, அவர் உயிரை உன்னால தக்க வைக்க முடியும். அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, எதெல்லாம் உன்னை விட்டு போதோ அதையெல்லாம் நீ தக்க வைக்க முடியும். அந்த பையனுடைய அப்பன் சொல்கிறான், அடிக்கடி பிசாசு என் பையனை தீக்குள்ளே கொண்டு போச்சு, தண்ணிக்குள்ளே கொண்டு போச்சு, அதனால் எங்களால் ஏதாச்சும் நீங்கள் செய்ய முடியுமாயா? என் பையனை தக்க வைக்க முடியுமா? அவனை உயிரை காக்க முடியுமா? அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் ஆண்டவர் சொன்னார், என்னாலையும் தக்க வைக்க முடியும், உன்னாலையும் தக்க வைக்க முடியும். அதனால் உன் விசுவாசம்தான் உன் பையனை தக்க வைக்கும். உன் விசுவாசம் தான் உன் வீடை தக்க வைக்கும். உன் விசுவாசம் தான் உன் நகையை தக்க வைக்கும். உன் விசுவாசம் தான் அவன் இழந்ததெல்லாம் திரும்ப கொண்டு வந்து நிற்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உடனே இங்கே நாங்கள் பார்க்குறோம், அவர் தங்குவாரான்னு பார்த்தா இங்கே சரீரத்தில் எதுவுமே அணக்க இல்லை. தண்ணி கிடையாது, நரம்புல அணக்கம் கிடையாது, கண்ணுல விழிப்பு கிடையாது, மூளையெல்லாம் உறங்கிக்கிட்டு இருக்கு. வயிறும் வாயு மட்டும்தான் ஆணு போய்கிட்டு இருக்கு. அதுவும் இயற்கையா அல்ல, செயற்கையான வெண்டிலேட்டரை எடுத்தாச்சுன்னா நின்றும். திணிக்க முடியாம திணிச்சு 5 நாளும் அந்த வெண்டிலேட்டருடைய காத்துல தான் அவருக்கு காத்து போய்கிட்டு இருக்கு. காத்து இல்லாதத காத்தை தக்க வைக்க முடியும். அல்லேலூயா. தக்க வைக்க முடியும். அவரை சேர்த்திருந்த இடத்துல 65 உயிர்கள் தக்க வைக்க முடியாமல் கொண்டு போய் விட்டார்கள். இவர்களோ நாங்களோ அதை விசுவாசித்து அதை தக்க வைத்து கொண்டு வருவதற்கு தேவன் காட்டின வழி உன் விசுவாசமே எல்லாம் கூடும். இப்ப இது என்ன அப்படின்னா, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க விசுவாசிக்க மாட்டுக்காங்க, சரிதானா? மனைவி விசுவாசிக்க மாட்டுக்கா, கணவன் விசுவாசிக்க மாட்டுக்கான், பையன் விசுவாசிக்க மாட்டுக்கான், மகா விசுவாசிக்க மாட்டுக்கா, அக்கா தங்கச்சி விசுவாசிக்க மாட்டுக்கா, அண்ணன் தம்பி விசுவாசிக்க மாட்டுக்கான், நண்பர்கள் விசுவாசிக்க மாட்டுக்கார்கள். ஆனால் இவர்களுக்கு காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. அதான் நான் சொல்ல வரேன். செத்து போன சடலம் விசுவாசிக்காது, விசுவாசிக்குமா? ஆனால் உங்கள் விசுவாசத்தினால அந்த சடலம் டிவிக்கே வெடி போடுதான். அல்லேலூயா. அந்த சடலம் என்ன ஆகுதுன்னா உயிரடையுது. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யும்போது அது உயிரடைகிறது. அதுக்கு முழுக்க கண்ணுன்னு பார்த்தவர் இவர்கிட்ட சொன்னேன். நான் போனவனே என்ன சொன்னேன்னா, வி ஆர் கம்மிங் டு ட்ரைனிங். இது உனக்கு ஒரு அனுபவம். அல்லேலூயா. இதெல்லாம் நீ கற்றுக்கிடுவ. காலப்போக்கில் நம்ம சொல்லுவோம்பா. சொல்லப்பா வாயை திறந்து. அல்லேலூயா. நான் அந்த வார்த்தையை சொன்னேன்னா இல்லையா அவங்ககிட்ட? இது ஒரு ட்ரைனிங்ப்பா. இந்த ட்ரைனிங்க்கு நீ வந்திருக்கிற. இதில் ஈச் பை ஈச் இவர் நடந்து போவார், இவர் நார்மலுக்கு வந்துடுவார். இந்த வெண்டிலேட்டர் உருவினாலும் இவருக்கு ஜீவனத்து வரும். எத்தனை பேரை உருவிட்டு கொண்டு வந்தனர்
திரும்ப சுற்றிட்டாங்க. இவரை சுத்த மாட்டாங்க, இவரை நடத்தி தான் கூட்டு போவாங்க, இவர் திரும்ப தான் போவார், இவர் எந்திப்பார், இவர் கண்ணு பார்ப்பார், இவர் நடப்பார், இவர் பேசுவார், இவர் சாப்பிடுவார். இதெல்லாம் இவனுக்கு நான் இஞ்சி பை இஞ்சா சொல்லி கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இதுதான், நீ இதைத்தான் இன்னைக்கு இதே போதி, உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை செய்யி, இனி வரக்கூடிய காலங்களில் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே வந்து இன்னைக்கு நின்ன உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த கூட்டத்தை இங்கே மட்டும் நீ நிறுத்திடாத, இதே மாதிரி புதுக்குடியிலையும் 3 நாள், ஆதிச்ச பேரிலையும் 3 நாள், பாம்பே போகிறோம், அங்கேயும் நடக்கும். அல்லேலூயா. ஆமாம், இந்த மாதம் கோயம்புத்தூர், பாம்பே, அடுத்த மாதம் அடுத்து வேலூரில். ஆமாம், வேலூரில் 300 டாக்டருக்கு நடுவில் யார், சிஎம்சி டாக்டர்ஸு 300 பேர் நடுவில் நம்ம போய் சத்தியத்தை பேச போகிறோம். அல்லேலூயா. அதுக்கு ட்ரைனிங் தான், ஒரு ட்ரெயின் தான் இது. அதனால் நான் பாடிட்டே இருந்தேன் ஒரு பாட்டு. என்ன பாட்டு பாடினேன்? எல்லாம் கூடுமே, உம்மால் இல்லை என்னால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. நம்மளால் எல்லாம் கூடும். நான் இந்த யூடியூப் சேனல் தொடங்கின உடனே இங்கே வச்சு அடிக்கடி நான் இதுக்கு இம்பார்ட்டேஷன் கொடுக்க நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணோம்னா, ஆளே இங்கே பாஸ்டர் என்ன நம்மளவே இது பண்ண மாட்டேங்காரு, எப்போ பார்த்தாலும் டிவியிலேயே இது பண்ணுறாருன்னு. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் சொன்னார், நீ இதில் முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க இங்கே கேட்கிறவர்களை காட்டிலும் வெளியே அநேகர் கேட்பார்கள். இல்லையா? அட்டம் டயத்தில் 9,000 பேர் பார்த்தோம். எத்தனாயிரம் பேருக்கு இந்த சத்தியம் போகுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிடணும், பெருக்கத்தை தேவன் பெருக்குவார். உன்னால் செய்ய முடிஞ்சா நீ செய்யணும்னு ஏன் சொன்னார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜென்டில்மேன். என்ன மேன்? ஜென்டில்மேன். 38 வருஷமாக கடந்தவன்ட வந்து, ஏய் எனக்கு பலம் இருக்கு எந்திரிச்சு போ அப்படிலாம் சொல்லலை. நீ விரும்புறியா, நீ ஆசைப்படுறியா, அப்போ எந்திரிச்சிட்டு போ. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ மற்றவங்களை பார்க்காத, ஒன்றை மட்டும் பார். உன்னால் செய்ய முடியுங்களா? எத்தனை பேர் போனான் பேகு பார்க்க? நிறைய பேர் போனான். ஆனால் 2 பேர் மட்டும்தான் சொன்னான், நம்மளால் அவங்கள ஜெயிக்க முடியும் அப்படி. அல்லேலூயா. அதில் இன்னொருத்தன் சொன்னால், எனக்கு அந்த வருஷத்தில் இருந்த அதே பலம் என்கிட்ட இருக்குது, அதனால் அங்கே என்னை கொண்டு போனோன்னே எனக்கு மலை நாட்டை தாங்கன்னா. அல்லேலூயா. ஏன்னா அவனால் முடியும் என்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அங்கே எவ்வளவு என்ன நடந்தாலும் இவன் காதில் கேட்காது. அல்லேலூயா. இதே மாதிரி தான் ஜோசப் விஜய். எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் வலு, அதுக்கு மேலே நாங்கள் அப்படின்னா. அவன் சொன்னான், 3 வருஷம்தான் வந்தான், வேற 1 வருஷம் இறங்கி நின்னான், அவனால முடிஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. 70 வருஷ கட்டமைப்பை சரிச்சிட்டான். அல்லேலூயா. அப்போ ஒரு சாதாரண மனுஷன் அரசியலுக்கே அவன் வந்துட்டான்னா, அன்னைக்கு காலையில் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நானே சூரியனா இருப்பேன். என்னவா இருப்பேன்? நன்மையை வழங்குவேன், உத்தமர்களுக்கு நன்மையை வழங்குவேன். அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் நன்மையை வழங்குவேன். அதுவும் அம்மா மாறு, இனி ரூட் பஸ்ஸில் எங்கேனாலும் ஃப்ரீயாக போகலாம். நீ டவுன் பஸ்ஸில் தான் போனேன், இனி ரூட் பஸ்ஸில் போகலாமா? ஆமாம், அவர் அறிக்கையிட்டிருக்காரு. அவருடைய அறிக்கையில் போய் பாருங்கள், 2500 ரூபா தாய்மார்களுக்கு உண்டு. என்ன டவுன் பஸ்ஸில் போகிற? டவுன் பஸ்ஸு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டரில் உங்கள் அம்மா வீடு இருக்குல்ல, இந்த 50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவ தான் அம்மா வீட்டுக்கும் தம்பி வீட்டுக்கும் தங்கச்சி வீட்டுக்கும் போயிட்டு வரா. 200-300 கிலோமீட்டருக்கு இருக்கிற தங்கச்சிக்கெல்லாம் போகணும்ல.
அதனால் இந்த அண்ணன் சீதனமாக என்ன பண்ணுற, எல்லா ரூட்டு பஸ்ஸும் உனக்கு ஃப்ரீன்ட்டார், உனக்கு நன்மையை வழங்கியிருக்கிறாரு. எல்லா தங்கச்சிமாருக்கும் என்ன உண்டா, கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு 1 பவுன். ஆமென். அவர் நமக்கு 1 ரூபா கூட தரல, இல்லையா? ஏன்னா வசனம் பொய்யாகாது. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய முயற்சி வீணாகாது. ஆனால் உங்கள் முயற்சி தேவன் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தோட நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களால எல்லாம் கூடும். யாரால கூடும்? உங்க இடம் எம்டி இடத்துல நீங்க வீடு கட்ட முடியும். ஐயா, கட்டலவன் நான் பேசுறேன். அல்லேலூயா. உங்களால புது வாகனம் வாங்கி ஓட்ட முடியும். ஏன்னா உங்களால மட்டும்தான் முடியுங்காரு. அதனாலதான் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். யாருமே விசுவாசிக்காதவர்களுக்கு கூடாது. ஆனால் உங்கள் விசுவாசிக்கிறதுனால கூடும். ஐயா, எனக்கு கூடலைன்னா அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க விசுவாசிக்கலன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. ஐயா, அவனுக்கு 2 கோடி அடங்கியிருக்கு, அப்போ உனக்கு 5 கோடியா இருந்தாலும் அடையணும்ல. அப்ப என்ன, ஆண்டவர் உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்க. அப்ப நமக்கு ஆண்டவர் பலன் தந்திருக்காரா இல்லையா? உங்களை மம்பட்டி எடுத்துக்கிட்டு, கோடாலியை எடுத்துக்கிட்டு, இல்ல கடப்பாரை எடுத்துக்கிட்டு போங்கன்னா சொல்றாரு, நெவர். நீ இருந்த இடத்துல குத்த வச்சுக்கிட்டு என்னால் முடியும், எனக்கு எல்லாம் வாய்க்கும், எல்லாம் நடக்கும், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அவனை காட்டிலும் நான் பெரிய ஆளாக மாறுவேன், அவளை காட்டிலும் நான் பெரியதா லெவலில் இருப்பேன்னு ஒரு நாளில் இல்லை, நீங்கள் 24 மணி நேரமும் அந்த நினைப்புலே இருந்தா அது ஆகும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உறக்க சொல்றாரு, உங்களை பார்த்தான் சொல்றாரு, அது ஆகும், அது ஆகும். ஆகிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. வேலை வெட்டி இல்லாமையா? இல்லைன்னா நீங்கள் உட்காந்து டிவியில் நீங்கள் எத்தனை பேர் எத்தனை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாமே. ஏங்க வந்து மேடை போட்டுக்களை பேசுகிறேன்ன காரணம்னா, கர்த்தர் உங்களை கொண்டு தான் ஆக வைக்க போறாரு. அல்லேலூயா. நீங்க செய்ய கூடுமானா செஞ்சிருங்க. ஏன் அடுத்தவனை போய் தொங்கிக்கிட்டு இருக்க? ஏன் அடுத்தவனை பார்க்க? கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிற காரியத்தை நீ நின்னு, தேவ பிள்ளையே, கிறிஸ்தவர்களே, அடுத்தவர்களுடைய ஜபத்திலே, அடுத்தவருடைய விசுவாசத்தில் அல்ல, உன் விசுவாசத்தில் உன் குடும்பத்தில் காரியம் நடக்கும். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் 7 மாவடியும் போகிறதில்ல, 4 மாவடியும் போகிறதில்ல, எந்த 6 மாவடியும் போகிறதில்ல. அல்லேலூயா. நாங்கள் இங்கேயே நிற்போம். எனக்குள்ள இருக்காரியா, நமக்குள்ள இருக்காரியா, அதனால ஆகுயா. சொல்லுங்கள் அவர்களுக்கு போய், ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், எனக்கு எல்லாம் ஆகும். அதுதான் தேவன் நமக்கு உறக்க சொல்றாரு, எடுத்து சொல்றாரு. அப்ப நமக்கு ஆகாதது ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி உங்ககிட்ட யாராச்சும் ஒரு காரியம் ஆகலைன்னு வந்தோம்னா ஆகும். ஏன்னா உங்களால ஆகும், உங்களை கொண்டு ஆகும். உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரு. நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரர்கள். அதனால தான் அந்த பையனை பார்த்து சொன்னாரு, பையனுடைய அப்பாட்ட, எப்போ ஒன்னாலையும் செய்ய முடியும். என்ன முடியும்? என்ன எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணாத. இயேசு சொன்னார், கொஞ்சம் மேலே வசனத்துக்குள்ளே போனீங்கன்னா, எத்தனை காலம்தான் உன் கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. சீசர்களை பார்த்து கேட்டாரா இல்லையா? ஆனால் இப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லித்தராரு. அவனுக்கு அன்னைக்கு பிசாசு பையனை கொள்ள வந்தான். ஆனால் உன் வீட்டுக்குள்ளே பிசாசு வராது, உனக்குள்ள வராது, உன் சந்ததிக்குள்ள வராது, உன் நினைப்புக்குள்ள வராது. ஏன்னா வர முடியாது. இயேசு சிலுவையிலே அவனை வென்றான். அல்லேலூயா. அந்த பையனுடைய அப்பாவுக்கு இயேசு சிலுவைக்கு போவதுக்கு முன்னகுட்டி நடந்தது. ஆனால் இன்னைக்கோ இயேசு சிலுவைக்கு போயிட்டாரு, முடிச்சு
எரிச்சிட்டாரு. அதனால அந்த பையனுடைய அப்பாவுடைய விசுவாசத்தை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் ஈஸி. அல்லேலூயா, ஈஸிங்க. நீங்க உங்கள் உடன்பிறப்புகளை இழந்தவர்களை பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா உங்க விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ண கல்லறையில் போய் எழுப்பிட்டு வந்துடலாங்க. உங்களால் முடியும். இல்லையே எங்கள் அப்பாவை எரிச்சிட்டாங்களே, இல்லையே எங்கள் அண்ணனை எரிச்சிட்டாங்களே, பரவாயில்ல, எந்த ஆற்றுல எரிச்சா அந்த ஆற்றுக்கிட்ட போய் நின்று வந்துடுவான். அதில் எலும்பு அழிஞ்சு போவதில்லை. எங்கேயாச்சும் இந்த ஆற்றுக்கிட்டாங்கள ஓரமாக தான் ஒரு ஓரமாக ஒதுங்கி கிடக்கும். அல்லேலூயா. எலும்பே எங்கள் அப்பாவுக்குள்ள எலும்பெல்லாம் சேர்ந்து வான்னா வந்துட்டு இறங்கின்னு என்னமான்று போயிடும். அல்லேலூயா. உனக்கு ஆசைன்னா அவர்களை போய் என்ன பண்ண எழுப்பு, ஒன்னால முடியுங்கார். இதுதான் தேவன் நமக்கு சொல்லுகிற சத்தம். இந்த சத்தத்தை கேட்ட அவருடைய சித்தத்தை செய்கிற உங்களால் எல்லாம் முடியும். உங்களால் எல்லாம் முடியும். நீங்க யாரையும் நம்பி வாழ வேண்டாம். உங்கள் விசுவாசமே உங்களுக்கு கூடி வர செய்யும். செய்யுமா செய்யாதா? சத்தியமா செய்யும். பெருகத்தான் செய்யும், குறுகாது. அதனால் நாம் தேவன் பேரில் விசுவாசம் வச்சு, நம்ம சொல்கிறது நடக்கும் என்கிற விசுவாசத்தை வச்சு, என்னால் அது கூடும் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா எல்லாம் நம்ம வாழ்க்கையில் முடியாதது எதுவும் இல்லை. நம்ம எல்லாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த 3வது நாள் கூட்டத்திற்காக, அருமையாய் ஆவியானவர் நம்மோடு கூட வெளிப்பட்டதற்காக, அருமையான ஆவியானவர் நமக்கு நன்றி செல்லும்படிக்கு 3 நாளும் நமக்கு அற்புதமாய் நடத்தி அற்புத வார்த்தைகளை பேசி நம்முடைய ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில் எல்லாத்துலேயும் ஒரு உணர்ச்சிகளை, ஆமேன், ஒரு கிளர்ச்சிகளை ஆவியானவர் எழுப்பினபடினால இது கேட்டது மாத்திரமல்ல, இது செயல்படும் பயிற்சி. இது செயல்படும் காலம் அல்லவா? இது உறுதிப்படுகிற காலம் அல்லவா? இதை மகிமையை அனுபவிக்கிற காலம் அல்லவா? விடுதலையை பெறுகிற காலம் அல்லவா? சுதந்திரத்தை சுதந்திரிக்கும் காலம் அல்லவா? ஆகவே இந்த நல்ல காலத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய கண்ணை திறந்ததுக்காய் நன்றி. எங்கள் ஆவிக்குரிய செவியை திறந்ததுக்காய் நன்றி. எங்களுக்கு நல்ல ஒரு புதிய வெளிச்சத்தை தந்ததுக்காய் நன்றி. புது வெளிப்பாடின் வெளிச்சத்தை தந்ததுக்காய் நன்றி. எங்களோடு நீர் பேசினீரே. எங்களால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது வரைக்கும் நான் கூடாதுன்னு நினைச்சதெல்லாம் இன்னைக்கு எனக்கு எல்லாம் கூட போகிறதுக்காக, கர்த்தர் என்னை மோட்டிவேஷன் படுத்தினதற்காக, என்னை பலப்படுத்தினதற்காக, என்னை ஸ்திரப்படுத்தினதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 3 நாள் கூட்டத்தை விசுவாசத்தை குறித்து பேசுங்கள் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவரே, போன ஞாயிற்றுக்கிழமை பத்துமியூ என்கிற குருடன் கூப்பிட்ட பொழுது, அநேகர் வந்து அவனை தடுத்த பொழுது, அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டது போல நாங்கள் 3 நாளும் அதிகமாய் இயேசுவின் விசுவாசத்தில் வளருவதற்கு, எங்கள் விசுவாசத்தை அதிகமாய் ஊட்டுவதற்கு எங்களை பலப்படுத்தின கிறிஸ்துவுக்கு நன்றி. பிரசங்கித்த, கேட்ட, கேட்க போகிற எல்லார் மேலும் இந்த அனாய்ச்சிங், ஆமென், இந்த அபிஷேகம் நிரம்பி வழியட்டும். விசுவாசத்தை தூர எடுக்கிறோம், விசுவாசத்தின் பலவீனத்தை எடுக்கிறோம், விசுவாசத்தை ஊட்டுகிறோம், விசுவாசத்தை பலப்படுத்துகிறோம், விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுகிறோம், விசுவாசத்தின் அபிஷேகத்தை கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால யாவர் மேல் நான் பேசுகிறவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் சதா காலங்களோடு வருகை புரிந்து இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.